ஹாய் அஸ்லாம் அலைக்கும். நம்ம இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டான 1 மினிட்ல மைசூர் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சுங்க. நான் இது கூட கார தோசை செஞ்சு சாப்பிட்டேன். 2 காம்பினேஷனும் வேறு லெவலில் இருந்துச்சு. வாங்க நான் எப்படின்னு செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாமே மிக்ஸி ஜாரில் டேரெக்டாக போட்டுடலாம். ஸோ அதில் தான் நம்ம அரைச்சி செய்ய போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா 4 பல் அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. எடுத்து ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா ரேண்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு வேர்க்கடலை சேர்க்க போகிறோம், தோல் நீக்கினது. இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சட்னியை நம்ம வதக்க போகிறதே இல்லை, அப்படியே இன்ஸ்டண்ட்டாக அரைக்க தான் போகிறோம். சரி, அதுக்காக பச்சை வாசனை வராதான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா வெங்காயம் சேர்க்குறனால அதெல்லாம் எதுவுமே வராது. அதுக்கடுத்து 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இங்கே இந்த சட்னி இன்ஸ்டண்ட்டாக செய்கிறனால மார்னிங் ஸ்கூலுக்கு அவசரமாக எந்திச்சு செய்யணும், ஆஃபீஸ்க்கு ஹஸ்பண்ட்க்கு செய்யணும், ரெடி பண்ணணும், டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக இதை செஞ்சிடலாம் வீட்டிலே. இப்போ நம்ம நல்லா இதை தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இதை நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம அடுத்து தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். மிக்ஸில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அலசி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மைசூர் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம இப்போ தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். ஒரு சின்ன கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், கொஞ்சமாக சீரகம், உளுந்து, கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வெடிக்க விடுங்க. வெடிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு ரெடி ஆகிடும். ஸோ வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வெடிக்க விட்டுட்டு அப்புறம் நம்ம தாளிப்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம தாளிப்பு சட்னியில் சேர்த்துடலாம். நம்மளோட இன்ஸ்டண்ட்டான மைசூர் சட்னி 1 மினிட்ல ரெடி ஆச்சு. எப்படி பார்த்தீங்களா, ஈஸி தானே. நம்ம எல்லாமே திங்ஸ்லாம் ரெடியாக இருந்துச்சுன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வேலையும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு தேங்காய் எதுவுமே நம்ம சேர்க்கலைங்க, வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நம்ம கார தோசை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் 20 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அது கூட 4 காஞ்ச மிளகாவும் ஒரு தக்காளியும் சேர்த்து 20 நிமிஷம் நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கடைசியாக தான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறப்பையும் சேர்த்துக்கலாம். அடுத்து லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க, சர்க்கரை. ஏன்னா இது செம காரமாக இருக்கும். ஸோ ஜீனி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பு காரமாகவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான். தண்ணி ஊற்றி கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. வாவ், காரசாரமான கார தோசைக்கான ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகிடுச்சு. வேறு என்ன வேலை, அடுத்து நம்ம தோசை ஊற்றிடலாம். இந்த புது பேன் பார்த்திங்கன்னா நான் ரிலையன்ஸ் ஸ்மார்ட்டில் ஆஃபரில் வாங்கியிருந்தேன். இந்த ஆஃபரில் போக இது எவ்வளோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 499 வந்துச்சு எனக்கு. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தோசை ஊற்றுறதுக்கு நல்லா சௌரியமாக, ரொம்ப பெருசாகவும் நல்லா இருக்குது. லைட் வெயிட்டாக தான் இருக்குது. வாஷ் பண்ணுறதுக்கெலாம் நல்லா இருக்குது. ஸோ நம்ம இப்போ தோசையில் ஒரு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் நெய் கூட சேர்த்து தோசை ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த கார சட்னியை இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணி சும்மா ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் எடுத்தாலே போதும். ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த கார சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் காஞ்ச மிளகாவை கம்மி கூட பண்ணிக்கோங்க. நான் ப்ரிப்பரேஷனுக்காக நல்லா 4 மிளகா போட்டேன். நல்லெண்ணெய் கூட சேர்த்துருப்பேன் தோசையில். ஸோ எனக்கு அவ்வளோக்கா தெரியல. ஆனால் இந்த மைசூர் சட்னியோட வச்சு சாப்பிட்ற வேறு லெவலில் இருந்துச்சுங்க. டெஃபினட்டாக நானே இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே கடையில் சாப்பிட்ட ஒரு கார தோசை அண்ட் சட்னி மாதிரியே சூப்பராக இருந்துச்சு. ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தோசையை திருப்பி போட்டுறாதீங்க, அப்படியே மடிச்சிருங்க. திருப்பி போட்டிங்கன்னா கல்லில் ஒட்டிக்கும். ஸோ ரெடி ஆகிடுச்சு நம்ம கார தோசை. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். கார தோசை வித் மைசூர் சட்னி. மைசூர் சட்னி கார தோசைக்கு மட்டும்தான் சாப்பிடணும்னு கிடையாது. நீங்கள் நார்மல் தோசை, இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, தேங்காய் இல்லாமல் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.